பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களின் ஆசியோடு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன, அதனால் நடக்கும் பாதிப்புகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். இந்த புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் முதல்ல ரோகிணி, அடுத்ததா உத்திரம், அடுத்ததா பூராடம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், பூராடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் தான் புதனினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். இப்போ புதனினுடைய சாபம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல கல்வி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப டாப்பான கல்வி எல்லாம் கிடையாது. படிக்கிறதே கொஞ்சம் சுமாராக தான் படிப்பாங்க, அல்லது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, அல்லது பார்த்தீங்கன்னாக்க புத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம், யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா தவறா முடியறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த புதன் காரகத்துவம் உள்ள நபர்களுக்கு நடக்கும். புதன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே மாட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி புத்தி தடுமாறி சில தவறுகளை செய்வாங்க. ஜாமீன் போடுறது, எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இது போன்ற விஷயங்கள்ல போய் இன்வால்வ் ஆகி அதுல மாட்டி அது மூலமா பிரச்சனைகளை அனுபவிக்கிறதும் இந்த புதன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். அடுத்ததா புதன் அப்படின்றது புத்தி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க புதன்றது இன்னொரு காரகத்துவம் என்ன சொல்லுவாங்கன்னா திருமணம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் செய்வதிலே ஆர்வமாக இருப்பார்கள், காதலிக்கவும் செய்வார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இதுல ரோகிணி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிக அளப்பரிய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது ரோகிணி நட்சத்திரம் தான். அதே மாதிரி சந்திரனுக்கு 27 மனைவிகள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவிகள்னு சொல்லுவாங்க. அதுல மிகவும் பிடித்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னாக்க ரோகிணி தான். சந்திரனுக்கு மிக பிடித்த நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருப்பாரு. ஸோ பகவான் கிருஷ்ணர் கோபியர் கொஞ்சம் ரமணா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையிலே காதல் வயப்பட்டிருப்பார்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உணவு உண்ணக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க எப்பவுமே சூடான உணவுகளை சாப்பிடுறது நல்லது. இவங்களுக்கு குளிர்ச்சியான உணவுகள் அப்படின்றது உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் வயது ஆக ஆக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் இவங்க பலப்படுத்தி வச்சுக்கணும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கூடிய உணவுகளை உண்ணணும். அப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியன் புதன் காம்பினேஷன் வரும் பொழுது இவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலே போதுமான திருப்தி இருக்காது. நான் திருப்தின்னு சொல்றதை நீங்க வேற மாதிரி யோசிக்காதீங்க, அனைத்து வகையிலையும் சொல்றேன். திருமண வாழ்க்கையிலே சிறு சிறு இடையூறுகள், தடங்கல்கள், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாமல் போவது, திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போவது, கணவன் மனைவி இருவரிடையே ஒற்றுமை இல்லாமல் போவது, இருவரும் ஒருவருக்கொருவர் விதண்டாவாதம் செய்வது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக
பூராடம் சுக்கிரன், சுக்கிரன் புதன். இந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன் வந்தா அதிகமா லவ் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமா லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில சில சில தடங்குகள் நடக்கும். ஒரு சில பேருக்கு லேட்டா திருமணம் நடக்கும். ஆனாலுமே இவங்க பாத்தீங்கன்னாக்க அதீத அன்போட இருப்பாங்க, அதீத அன்பு இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆனா வெளிக்காட்டிக்க தெரியாம வெளிக்காட்டி அதுல ஒரு பிரச்சனைல மாட்டுவாங்க. ரெண்டாவது, இவங்க 3 பேருக்குமே மிக பொதுவான விஷயமா நான் சொல்றது என்னன்னா, 3 பேருக்குமே புதன் சாபம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நாம நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சு பிரச்சனைல மாட்டுவாங்க. ஜாமீன் கையெழுத்து இவங்க போடவே கூடாது, யாருக்குமே போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா இவங்களே வாண்டடா வண்டியில ஏறிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. இன்னொருத்தருக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லி இன்னொருத்தரை பகைச்சிக்க கூடாது. ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஆதரவா பேசினா இன்னொருத்தர்கிட்ட பகையை சம்பாதிச்சுக்கணும் இல்லையா? அப்போ பின்னாடி அவங்க மூலமா தான் பெரிய காரியமே நடக்க வேண்டியதா இருக்கும். அன்னைக்கு நீ எனக்கு எதிராக பேசுனியே, உனக்கு இல்ல அப்படின்றாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா இவர்கள் சார்ந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். இதுல இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, புதன் அப்படின்னாலே நாம கடவுள் எடுத்தோம்னா பெருமாள். சோ புதன்கிழமை காலை 6 to 7 பெருமாளை நாம வழிபடணும். பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. நீங்க திருப்பதி தான் போகணும்னு அவசியம் கிடையாது, பெருமாள் கோயிலுக்கு போங்க. அடுத்ததா 6 to 7 துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம். துளசி இலை. ஸோ வீட்டிலே ஒரு துளசி செடியை ஒன்று வாங்கி வளர்த்துவாங்க. துளசி இலைகளை நீங்க 6 to 7 சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, புதன் அப்படின்றது கல்வி காரகம் அப்படின்றதுனால அனைத்து குழந்தைகளுமே எப்படிங்க, அனைத்து படிக்கக்கூடிய நபர்களுமே காலை 6 to 7 2 துளசி இலைகளை சாப்பிடுறதுன்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இவங்க புதன் காரகத்துவம் கொண்ட உயிர் காரகத்துவம் அப்படின்றது தாய்மாமன். தாய்மாமன் கூட இவங்களுக்கு அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். தாய்மாமன் மட்டும் கிடையாது, மாமன்றவரும் புதன் தான். ஸோ அப்போ அவங்களுடைய ஒட்டும் ஒட்டாத தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும், மாமன் கூட. ஸோ அப்போ மாமன்களுக்கு தேவையான உதவிகளை தேவையான நேரத்துல செய்யறதும் ஒரு பரிகாரம் தான். அதுக்காக போய் கோடி கோடியா கட்டணும், அவங்க ஜாமீன் கையெழுத்து கூட போடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அதுதான் விதி. மற்றபடி சிம்பிளா உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம். ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கறது, சரியா? நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா வாங்க விருந்து வச்சு ஒரு உபசரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், புதன் அப்படின்றது திருநங்கைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நீங்க சந்திரனுக்கும் சொல்லியிருக்கேன், நான் செவ்வாய்க்கும் சொல்லியிருக்கேன். திருநங்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். இந்த புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இது பொதுவான விஷயம். ஸோ திருநங்கைகளிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். குறிப்பாக திருநங்கைகளிலே மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களை தேடி சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கான புதன் சாபம் நிவர்த்தி ஆகும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் குருவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, தீர்வுகள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணும் பொழுதுதான் இந்த வீடியோ பல நல்ல உள்ளங்களுக்கு போய் சேருது. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.